வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல இந்த வருஷம் வெளியான ரீவைண்ட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான டைம் டிராவல் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. பால் ஒரு புதருக்குள்ள போயிருது. அந்த வழியா ஒரு அங்கிள் நடந்து போயிட்டு இருக்காரு. அங்கிள் பாலை மட்டும் எடுத்து தாங்கன்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இவருமே எடுக்கிறதுக்காக போறாரு. பார்த்தா அந்த புதர்ல வெளிச்சம் வருது. என்ன வெளிச்சம் வருதுன்ற மாதிரி உள்ள எட்டி பாக்குறாரு. அந்த இடத்துல ராகவன் ஒருத்தர் பேக்கோட இருக்காரு. இவர் பேக்குக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல. இப்ப ராகவன் புதரை விட்டு வெளியே வராரு. என்ன சார் புதரை விட்டு வெளியே வரீங்க? நான் உங்களை இங்க பார்த்ததே இல்லையே, நீங்க யாரு என்னன்ற மாதிரிலாம் இந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்காரு. இந்த ராகவனை டைம் டிராவல் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. இவரை பத்தி தான் விசாரிக்கிறாரு. இங்க ராகவன் ஒரு பெரியவர் இருந்தாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இருந்தாரு, ஆனா இப்ப காலி பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள் சொல்லிட்டாரு. ராகவன் ஃப்ரெண்டு இங்கதான் இருக்காரு, விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை இவரோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கிறதுக்காக வராரு. ஃப்ரெண்டுக்கு இவரை சுத்தமா அடையாளமே தெரியல. ராகவனை ஃபேமிலியோட இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ராகவனுக்கு ஒரு பேத்தி இருக்கிறதும் இவருக்கு தெரிய வருது. இப்ப அந்த அட்ரஸ் எல்லாம் வாங்கிட்டு இவருமே ஒரு டாக்ஸி பிடிச்சு கிளம்புறாரு. ஆக்சுவலா இந்த ஸ்டேட் எல்லாம் பிரிச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்பதான் இந்த விஷயம் ராகவனுக்கு தெரிய வருது. எது ஸ்டேட்டை பிரிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி சிட்டி எல்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிருக்கு. என்ன பில்டிங்லாம் இவ்வளவு பெருசு பெருசா இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் யாரவரைய 70s சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப ஓட்டிட்டு இருக்க டிரைவர் இருக்கார்ல, திடீர்னு பிரேக் பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யோ என்ன சொல்ற, எப்படியாவது வண்டியை நிறுத்துன்ற மாதிரிலாம் ராகவன் சொல்லிட்டாரு. இப்ப டிரைவரை நிறுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. இது வேலைக்காவது, நம்ம இங்க இருந்து மறைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் ராகவன் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல டிரைவர் இருக்கார்ல, ஒரு மரத்துல போய் இடிச்சு வண்டியை நிறுத்துறாரு. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்த்து வர மாட்டியா, குடிச்சிருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நான் குடிக்கலாம் இல்ல, பின்னாடி இருக்க நபரை வேணா கேட்டு பாருங்க, பிரேக் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எது பின்னாடி நபர் இருக்காங்களா? யாருமே இல்லன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. பின்னாடி தானே அந்த நபர் வந்துட்டு இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு அப்படின்ற மாதிரிலாம் இந்த டிரைவர் யோசிக்கிறாரு. அவர் மாயமா மறைஞ்சிருக்காருல, எப்படி இது பாசிபிள்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேற ஒரு அபார்ட்மெண்ட்டை நமக்கு காட்டுறாங்க. இங்க கார்த்திக்னு ஒருத்தர் ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப லிஃப்ட் மூடிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவருமே லிஃப்ட்டை நிறுத்தி வச்சிருக்காரு. இவங்களுமே லிஃப்ட்ல ஏறி இவருக்கு ஒரு நன்றியை சொல்றாங்க. எங்கேயோ இவங்களை பார்த்த மாதிரியே இவருக்கு தோணுது. இவங்களையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு போல. என்ன இப்படி பாக்குறான்ற மாதிரி அந்த பொண்ணும் யோசிக்கிறாங்க. அவங்க பேரு சாந்தி அப்படின்றது. அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி லக்கேஜ் எல்லாம் இவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. லக்கேஜ் வச்சுட்டு அவர் போயிருப்பாருன்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்குள்ள வந்து ரிலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அவர் போலன்றது அப்புறமா தான் தெரியுது. அவருமே இரும்புற மாதிரி சவுண்ட் கொடுத்து அவங்களை திரும்ப வைக்கிறாரு. நீங்க இன்னும் போலியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல நன்றி சொல்லுவீங்க, கேட்டு வாங்கிட்டு போலான்னு நினைச்சன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஈரினோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாள் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிறதுக்காக தான் ஈரின் வந்திருக்காங்க போல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதுன்னு ஹீரோ சொல்றாரு. இவன் ஃபிளர்ட் பண்ண தான் ட்ரை பண்றான்னு சாந்தியோட ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாங்க. கிளம்புங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இவரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கிறதா சொன்னா பாத்தீங்களா? ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வெளியே போறாங்க. அதனால தான் ஃப்ரெண்டு வர சொல்லியிருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஒய்ஃபை இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. ஹீரோ கூட சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. இன்னைக்கு செம்மையா ஃபன் பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பதான் ஹீரோ இருக்காருல, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ற மச்சான், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணை பத்தி நீ தான் டீட்டெயிலாம் விசாரிச்சு சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கீழே தானே இருக்கா, விசாரிச்சு சொல்றன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ரோட்ல ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்டை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடி விட்டா அடிக்கவே செய்யற, நான் அடிக்க மாட்டேனா, அடிக்கிறேன்ற மாதிரி இவரும் பதிலுக்கு அடிக்கிறாரு. இவர் அடிச்சிட்டு இருக்கும் போது மட்டும் ஆளுங்கெல்லாம் சுத்தி வந்துடுறாங்க. ஒரு பையனும் ஹஸ்பண்டோட கையை பிடிக்கிறான். லேடிஸ் மேல கை வைக்கிற, அசிங்கமா இல்லையான்ற மாதிரி கேட்கிறான். இப்ப ஹஸ்பண்ட் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள நிறைய பேர் வந்து தடுத்துடுறாங்க. நான்சின்னு ஒருத்தங்க தான் ஷோவை எடுத்துட்டு இருக்காங்க. இது பிராங்க் ஷோ மாதிரி தான். இப்ப நான்சி இருக்காங்கல்ல, அந்த லேடி முதல்ல ஹஸ்பண்டை போட்டு அவ்வளவு அடிச்சாங்க. அப்ப யாருமே தடுக்க வரல. இவரு பதிலுக்கு அடிச்சோன மட்டும் வந்துட்டீங்க. இது என்ன சார் சட்டம்? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தப்பு யார் மேல இருக்குன்னு பார்த்துட்டு தான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கதிர் அப்படின்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. போதை மருந்து விற்கிறாரு. அதே சமயம் நிறைய பேரை கடத்தி அவங்களோட ஆர்கன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயம் ஒருத்தருக்கு தெரிய வந்துருது. இவருக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால கதிர் இருக்காருல்ல, அவரை இந்த இடத்துல காலி பண்ணிடுறாரு. இவனோட ஆர்கனையும் யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சாந்தி ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு நாள் மட்டும் தங்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்ப சாந்தியை பத்தி விசாரிக்கிறாங்க.
அவ தங்கிறதுக்காக தான் வந்தா, இப்ப வீடு கிடைச்சு கிளம்பி போயிட்டான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இது கிளம்பி போயிட்டாளா, எங்க போனான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கதவை சாத்திடுறாங்க. இப்ப ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து போன் கால் வருது. ஒரு முக்கியமான வேலை, கிளம்பி வான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. நீ தான் மச்சான் வீட்டை விசாரிச்சு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆபீஸ்ல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. பாஸ் இருக்கார்ல, நம்ம புதுசா பண்ண ப்ராஜெக்ட்ல ஒரு ஃபால்ட் ஏற்பட்டிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல சப்மிட் பண்ணோம், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்றாரு. செக் பண்ணி பார்க்கும்போது டீம்ல இருக்க ஒருத்தன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்னு தெரிய வருது. அவன் பேரு திலீப் அப்படின்றது. ஹீரோ கூட படிச்சவனா இருப்பான். இப்ப ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் அந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திலீப்பை மட்டும் நிறுத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. நீ தான் இதை பண்ணன்னு தெரியும், ஏன் பண்ணன்னு கேக்குறாரு. உன் மேல இருக்க கோவத்தினால தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். என்ன அன்னைக்கு ஒரு நாள் அடிச்சல, அதை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணன்னு சொல்றான். நான் எப்படா உன்னை அடிச்சன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீ அடிச்ச, அதை நீ மறந்துட்ட, ஆனா நான் மறக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோ திலீப் சொல்றதை கண்டுக்க மாட்டாரு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுறாரு. இப்ப பாஸ் புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருக்காங்கன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா சாந்தி தான் இந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. இவரை விட கம்மி போஸ்டிங்ல தான் சேர்ந்திருக்காங்க. பாஸும் எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வையின்ற மாதிரி சொல்றாரு. வாங்கன்ற மாதிரி இவரும் சாந்தியை கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிடுறாரு. இப்ப டீமை சேர்ந்த எல்லாருமே பார்ட்டி வேணும்னு கேக்குறாங்க. இதனால சாந்தி இருக்காங்கல்ல, இன்னைக்கு நைட் என்னோட வீட்டுக்கு வந்துருங்க, நான் பார்ட்டி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் உங்ககிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்காக சொல்ல, உண்மையிலேயே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதுன்னு சொல்றாரு. எனக்கு கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது, எங்கன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்ப ஹீரோக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. மச்சான், அவளை தேடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இவர் தான் கண்டுபிடிச்சிட்டார்ல, இருந்தாலும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல மாட்டாரு. சரி தேடுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரனுக்கு காஃபி வந்துருது. எக்ஸ்ட்ரா சுகர் வேணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இவங்க டேபிள்ல இல்ல, வேற ஒரு டேபிள்ல இருக்கு. அந்த டேபிளுக்கு மாறிடலான்ற மாதிரி இவங்களும் பேக் எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எதிர வந்த கதிர் அசிஸ்டன்ட் இருக்கான்ல, இவங்க மேல இடிச்சிடறான். அவன் வேணும்ட்டே இடிச்ச மாதிரி இவங்களுக்கு தோணுது போல. எதுக்காக வேணும்ட்டே இடிச்சன்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப கதிர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தெரியாம இடிச்சிட்டான், விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் இந்த வழியா நான்சி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவை ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும் போல. ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்ன்ற மாதிரி வேகமா காரை விட்டு இறங்கி வராங்க. அதுக்குள்ள இவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, சுத்தி வளைச்சு செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோ இருக்கார்ல, உள்ள வந்துடுறாரு. அப்பதான் ஹீரோன்னு கதிர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறது தெரிய வருது. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா கதிர் பயங்கரமா கோவப்படுறாரு. ஏற்கனவே ஹீரோவை தெரியும் போல, இவன் அவன் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள போலீஸுங்க வர மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. விட்டுட்டு போயிடுறாரு. என்ன கத்திய வச்சுலாம் நம்மள கொல்ல பாக்குறான்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. ஹீரோக்கு கதிர் யாருன்னே தெரியல. இப்ப ஹீரோ கிளம்பி போயிடுறாரு. நான்சியால ஹீரோவை பார்க்க முடியல. அதே சமயம் கதிர் இருக்கார்ல, அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அசிஸ்டன்ட்டோ சரின்னு ஏத்துக்கிறாரு. இவங்க பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, இப்ப கொலீக்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜாலியா எல்லாருமே சேர்ந்து ஃபன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் இவங்க கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காரு. செம்மையா ஃப்ளர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் திலீப் கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற திலீப்க்கு கோவம் வந்துருது. ஹீரோ எப்படி கரெக்ட் பண்ணுவான், நான் தான் அவளை கரெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பார்ட்டிலாம் முடிஞ்சிருது. எல்லாருமே ஒவ்வொருத்தரா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது திலீப் திரும்பி வந்துடுறாரு. என் போனை மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் தேடி தரீங்களான்ற மாதிரி கேட்கிறாரு. வாங்கன்ற மாதிரி அவங்களும் இவர் கூட சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. உண்மையில போன்லாம் காணாம போல. அவங்கள கட்டி பிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப பின்னுக்கா வந்து சட்டுன்னு அவங்கள கட்டி பிடிக்கிறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சாரி, தெரியாம பண்ணிட்டேன், இத பத்தி ஆபீஸ்ல யார்கிட்டயும் சொல்லாதீங்க, குறிப்பா ஹீரோ கிட்ட சொல்லாதீங்கன்னு கிளம்ப போறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. எது யோசிக்க போறியா, அப்ப நீ சொல்லிடுவேன்னு அர்த்தம். நீ சொல்ல போறனா உன் கூட நான் ஒன்னாவே இருந்துட்டு போயிடுவேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்கள ரேப் பண்ணலாம்லாம் யோசிக்கிறாரு. இவங்க பால்கனில போய் கத்தலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள திலீப் லாக் பண்ணிடுறாரு. இவங்க தள்ளி விட்டு வேகமா ஓடுறாங்க. இப்போ ரூம்குள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. திலீப்பும் கதவை தரன்னு தட்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவங்க கதவை திறக்கவே மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல தட்டுற சவுண்டு நின்றுது. என்ன நின்றுச்சு, போயிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ பொறுமையா கதவை திறந்து வெளியே வராங்க. பார்த்தா திலீப் கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹீரோ கையில ஒரு பேட்டோட நின்னுட்டு இருக்காரு. நீ தான் அடிச்சு சாவடிச்சிட்டியான்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் பண்ணலன்ற மாதிரி ஹீரோவும் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோ கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் திலீப் பால்கனியில இழுத்துட்டு போனதை கவனிச்சிருப்பாரு. விடக்கூடாதுன்ற மாதிரி வேகமா மேல வந்திருப்பாரு. ஆனா இவர் மேல வரும்போதே இவன் கீழே விழுந்துதான் கிடந்திருப்பான். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ அடிக்கலன்னா யார் அடிச்சிருப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேக்குறாங்க. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க.
இந்த கதிரோட அசிஸ்டன்ட் கையில ட்ரக் வச்சிருப்பாரு. அந்த இடத்துல போலீஸ் நடமாட்டம் இருக்கும். அதனால தான் கஃபேக்குள்ளேயே இவங்க வந்திருப்பாங்க. ஒருவேளை உள்ள வந்து செக் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பான். அப்பதான் ஈரின் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இவன் இருக்கான் பாத்தீங்களா, வேணும்ட்டே ஈரின் மேல இடிச்சிருப்பான். பேக் கீழே விழுந்ததுல அந்த பேக்குள்ள இந்த ட்ரக்கை மறைச்சு வச்சிருப்பான். ஈரினை ஃபாலோ பண்ணி ட்ரக்கை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். பார்ட்டி முடிச்சுட்டு திலீப்பை தவிர எல்லாருமே கிளம்பிட்டாங்கல்ல. அப்பதான் கதிர் அசிஸ்டன்ட் உள்ள வந்திருப்பாரு. இவன் என்ன போலியான்ற மாதிரி பேட்டை வச்சு மண்டிலேயே அடிக்கிறாரு. அதே மாதிரி இவர் எடுக்க வந்த ட்ரக் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து ஈர மேல போயிட்டு இருக்காரு. நம்ம பண்ண விஷயத்துக்கு இவன் தான் மாட்டுவான்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் யோசிச்சுக்கிட்டே கிளம்பி இருப்பாரு. போலீஸ்க்கு கால் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஒரு பயம் வருது. ஹீரோ கையில இப்ப பேட் இருக்கு. ஹீரோ குற்றவாளின்னு நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஹவுஸ் ஓனருக்கு தகவலை கொடுக்கலான்ற மாதிரி ஹவுஸ் ஓனரை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. ஏதோ பாடி இருக்கிறதா சொன்னீங்க, எங்கன்ற மாதிரி கேட்கறாரு. பார்த்தா அந்த இடத்துல இருந்த திலீப் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப கதிர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அசிஸ்டன்ட் லொகேஷன் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏன் இவன் நம்ம கூட சண்டை போடுறான்னு தெரியாமையே ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும் போது திலீப் இருக்காருல, பாத்ரூமை விட்டு வெளியே வராரு. ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு பதிலா இவர் தெரியாதனமா திலீப் அட்டாக் பண்ணிடுறாரு. திலீப் நெஞ்சிலேயே கத்தி குத்து பட்டுது. திலீப் இறந்து போயிருக்க மாட்டாரு, பாத்ரூமுக்கு தான் போயிருப்பாரு. இப்ப கதிரை குத்துன மாதிரி ஆயிடுச்சுல. அந்த இடத்துக்கு வந்த போலீஸும் கதிரை லாக் பண்ணிடுறாங்க. ஏற்கனவே கதிரை போலீஸ் தேடிட்டு தான் இருப்பாங்க. இவனால இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. நிறைய ஆர்கன் திருட்டு வேலையெல்லாம் இவன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சரி சார், வெளியே மட்டும் விட்டுறாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இவன் வெளியே வரமாட்டான், நிம்மதியா போங்கன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல வேலை எந்த பிரச்சனையும் வரலன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. திரும்பி ஈரினோட பிளாட்டுக்கு இவர் வந்துடுறாரு. ஈரின் காஃபி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்க இருக்க போட்டோஸ் எல்லாத்தையும் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஈரின் ஒரு நபர் கூட க்ளோஸா உட்காந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இது யாருன்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் பேரு ஸ்ரீனு, என் கூட ஒன்னா படிச்சவர் தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்டு தானேன்ற மாதிரி ஹீரோ கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு. ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்ல முடியாது, என்கிட்ட ப்ரொபோஸே பண்ணிட்டாரு. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன்னா, ரெண்டு பேருமே லைஃப்ல நல்ல லெவலுக்கு போவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம்னு சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்ரீனுவால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. நமக்கு ஸ்டார்டிங் ராகவன் ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரோட போட்டோவா இந்த இடத்துல இருக்கு. அவர் யாருன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுதான் என்னோட தாத்தா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு போன் கால் வருது. ஃப்ரெண்டு தான் கால் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவ வீட்டை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன், இங்கதான் வீடு இருக்குன்னு சொல்லிட்டாரு. மச்சான் நீ ரொம்ப லேட்டுடா, ஏற்கனவே அவ வீட்டுல இருந்து தான் நான் வெளியே வந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டோ ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இப்ப மறுநாள் காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அப்பா இறந்து போயிருப்பாரு. அவர் கூப்பிடுற மாதிரி தான் இவர் அலாரமே செட் பண்ணிருப்பாரு. காலையிலேயே போன் கால் வருது. ஆபீஸ்ல இருந்து தான் கால் வருது. பாஸ் இருக்கார்ல, கொஞ்சம் சீக்கிரமா இன்னைக்கு வான்னு சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது ஈரின் கிட்ட இருந்து கால் வருது. பிக்கப் பண்ணிக்க வரியான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா வரன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களை பிக்கப் பண்றதுக்காக சந்தோஷமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி தான் ஆபீஸ்க்கு வந்து சேர்றாங்க. ஒரு கம்பெனில பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, 5 மணி நேரத்துக்குள்ள அதை சால்வ் பண்ணி தந்தா நமக்கு நிறைய காசு தரதா சொல்றாங்க, உன்னால பண்ண முடியுமான்னு பாஸ் கேக்குறாரு. 5 மணி நேரத்துக்குள்ள கஷ்டம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஈரன் இருக்காங்கல்ல, நீ நினைச்சா கண்டிப்பா முடியும், எல்லாருக்குமே போனஸ் மாதிரி ஒரு அமௌண்ட் கிடைக்கும், நம்ம பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. ஈரனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணல, அதுக்காக தான் சரின்னு ஏத்துக்கிறாரு. இப்ப பிரிச்சு கொடுத்து வேலையை பண்ண வைக்கிறாரு. 5 மணி நேரத்துக்குள்ள அந்த வேலையை முடிச்சிடுறாரு. அதனால நிறைய காசு பாஸுக்கு கிடைக்குது. எல்லாருக்குமே போனஸ் மாதிரி தரேன்ற மாதிரி பாஸும் சந்தோஷமா சொல்றாரு. இவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே சேர்ந்து ஒரு பார்ட்டி பண்ற மாதிரி நமக்கு சாங்கா காட்டுறாங்க. நாளைக்கு ஹீரோவோட பர்த்டேவா இருக்கும், அட்வான்ஸா விஷ் பண்ணலான்றதுக்காக சாந்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த அவனோட கிஃப்ட்ன்ற மாதிரிலாம் தராங்க. இரு காஃபி போட்டு வரேன்ற மாதிரி இவர் காஃபி போட போறாரு. சாந்தி அங்க இருக்க ஒரு டிகிரியை பாக்குறாங்க. ஹீரோ பிசிக்ஸ்ல டிகிரி வாங்கி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. நீ பிசிக்ஸ்ல டிகிரி வாங்கியிருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் அப்படி கேக்குற, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. என் தாத்தா தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தாத்தாவை பத்தி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் தாத்தா ராகவன் இருக்காரு பாத்தீங்களா, பிசிக்ஸ்ல தான் டிகிரி வாங்கியிருப்பாரு. டைம் மிஷினை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஃபேமிலி கூட போதுமான டைமை ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு. போட்டோல கூட தாத்தா ஒரு பேக்கோட நின்னுட்டு இருந்தாருல, அந்த பேக்குக்குள்ள தான் டைம் மிஷினை வச்சிருக்கிறதா எல்லார்கிட்டயும் சொல்லுவாராம். அதே மாதிரி என்னோட தாத்தா மாயமா மறைஞ்சு திரும்பி வந்ததை என்னோட பாட்டி பார்த்திருக்காங்க. என் பாட்டி சொன்னதை முழுசா என்னால நம்பவும் முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்க ஹீரோ இருக்காருல, ஒருவேளை உண்மையிலேயே உன்னோட தாத்தா டைம் மிஷினை கண்டுபிடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், சூப்பரா இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. டைம் மிஷினை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சதுனால என்னோட தாத்தா ஃபேமிலி கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, நீயும் அப்படிலாம் யோசிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது, எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ண தெரியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு.
ஹீரோ ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணிருப்பாரு போல. ஃப்ரெண்டுமே சாப்பிடுறதுக்காக வந்துடுறாரு. 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்ப கிளம்பும் போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, நாளைக்கு ஒரு கஃபேக்கு வந்துரு, உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. டேய் இன்னுமா புரியல, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா, கண்டிப்பா நாளைக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோவும் கஃபேக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பதான் சாந்தி கிட்ட இருந்து கால் வருது. கண்டிப்பா கஃபேக்கு வந்துருன்னு சொல்றாங்க. 5 வருஷமா சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த சொல்ல போறேன், ஸ்ரீனுவும் அந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ரீனு வரப்போறாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. அப்ப ஸ்ரீனு கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறா போல, நம்மள கூட சும்மா கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட முகமே மாறிடுது. ஈரினா ஒரு கஃபேல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது பாப்போன்ற மாதிரி இவரும் வாசல்ல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல அந்த இடத்துக்கு ஸ்ரீனு வராரு. இவங்களுக்கு பொக்கெல்லாம் தராரு. இவங்களுமே சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர் லவ் பண்றாங்க, அதை பத்தி தான் சொல்ல போறாங்க போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்ப நான்சி எதர்ச்சியா ஹீரோவை கவனிச்சிடுறாங்க. என்னால் தான் உங்க லவ்வரை விட்டு நீங்க பிரிஞ்சீங்க, சாரின்ற மாதிரி சொல்றாங்க. எது லவ்வரா? எனக்கு லவ்வரே கிடையாதுன்னு சொல்றாரு. இல்ல சார், உங்களுக்கு ஒரு லவ்வர் இருந்தாங்க, இருங்க உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான்சியும் கால் பண்றாங்க. அந்த கால் பார்த்தா ஈரினுக்கு வருது. ஈரினை ஏற்கனவே இவர் லவ் பண்ணிருக்காரு போல. நான்சி என்ன சொல்றாங்கன்னு இவர் காதுலயே வாங்க மாட்டாரு. மேடம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்ற மாதிரி கோவமா வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக வந்துடுறாரு. ஈரின் ஸ்ரீனுவை தான் லவ் பண்றாங்க, செட் ஆகாதுன்ற மாதிரி தான் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் வந்துட்டு இருக்கும் போது ஆளுங்கெல்லாம் பிளாக் பண்றாங்க. பார்த்தா கதிர ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் தான் கேஸை வாபஸ் வாங்கியிருப்பாரு. 2 பேருமே சேர்ந்து ஹீரோவை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப ஹீரோவோ இந்த டீம் கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இப்ப ஹீரோ பயங்கரமா சில விஷயங்களை யோசிக்கிறாரு. திலீப் அடிச்சதா சொல்றான், நம்ம எப்ப திலீப் அடிச்சோம்? அதே சமயம் கதிர்க்கும் நமக்கும் என்ன பிரச்சனை? அதே மாதிரி இந்த நான்சி யாரு? ஏற்கனவே நம்மள தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்களே, அது எப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த இடத்துல இன்டர்வல போடுறாங்க. ஹீரோ பெருசா குடிக்கவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு லவ் ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்குல்ல, அதனால பயங்கரமா சரக்கச்சிடுறாரு. இப்ப வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இவரோட அம்மா இவர் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. அப்பதான் இவரை வளர்த்திருப்பாரு. ஆனா அப்பாவும் கொரோனா டைம்ல இறந்து போயிருப்பாரு. நீயே என்னை விட்டுட்டு போயிட்ட, இப்ப பாருப்பா உன் பையன் கஷ்டப்படுறேன் அப்படின்ட்டு வரலாம் புலம்புறாரு. நம்ம ஃபேமிலியா சேர்ந்து சில போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம்ல, அதை நீயும் நானும் சேர்ந்து பார்க்கலான்ற மாதிரிலாம் இவர் போதையில உளறிட்டு இருக்காரு. ஆல்பம்லாம் எங்க இருக்கும்ன்றது இவருக்கு தெரியும். அதை எடுக்கிறதுக்காக இவரும் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. எட்டி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்படி ஆல்பத்தை எடுக்கும் போது மேல ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்கும் பொத்துன்னு இவர் மேல விழுந்துருது. இவர் ஏற்கனவே போதையில இருந்தார்ல, அதனால இந்த இடத்துல மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. ஒரு பேக் விழுந்ததா சொன்ன பாத்தீங்களா, அந்த பேக் வேற எந்த பேக்கும் இல்ல. ஸ்டார்டிங் ராகவன் ஒரு பேக் வச்சிருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பேக்கா தான் இருக்கும். காலையில முழிச்சவர் அந்த பேக்கை பாக்குறாரு. இது ஈரின் தாத்தாவோட பேக் தானே, இங்க என்ன பண்ணுதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் ராகவனுக்கு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சோன்னா ராகவன் இருக்காருல்ல, பாஸ்டுக்கு போயிடணும்ன்ற மாதிரி பட்டன் அமைக்கிருப்பாரு. ஆனா அந்த வண்டியில யாடகரமா இவரோட தலை இடிச்சிருக்கும். இவருமே பாஸ்டுக்கு திரும்பி வந்து சேர்ந்துடுறாரு. இவர் மேஜிக் மாதிரி வராருல, இத பாட்டி பாத்துருவாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. ஹஸ்பண்ட் தலையில காயம் பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எங்க ரத்தம்லாம் வருதுன்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பேக் தான் அப்படின்ற மாதிரி கோவத்துல பேக்கை தூக்கி போடுறாங்க. ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரிலாம் இவர் கோவப்படுறாரு. ஆனா பேக் ஒரு வண்டியில போயிருது. அந்த வண்டி ஒரு வயசான பெரியவரோட வண்டியா இருக்கும். இது என்ன பேக்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ரமேஷ்னு ஒரு பையனை கூப்பிடுறாரு. ரமேஷ் இந்த பேக்கை கொஞ்ச நாள் வச்சுக்கோன்ற மாதிரி தந்துடுறாரு. இந்த ரமேஷ் வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பாவா தான் இருப்பாரு. கொடுத்துட்டு போன பெரியவர் இருக்கார்ல, நெஞ்சு வலியில இறந்து போயிடுவாரு. என்ன பேக்கை வாங்காமையே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரமேஷ் யோசிச்சிருப்பாரு. சரி ஒரு ஓரமா போட்டு வைப்போன்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. தாத்தா அந்த பேக்ல டைம் மிஷின் தான் வச்சிருந்தாரு அப்படின்ற மாதிரி ஈரேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுக்குள்ள டைம் மிஷின் தான் இருக்கான்ற மாதிரி எடுத்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு ரேடியோ மாதிரி தான் இருக்கு. இந்த ரேடியோ தான் டைம் மிஷினா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இவருமே பிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் தானே, என்ன ஏதுன்ற மாதிரிலாம் செக் பண்றாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் ஹீரோ கிட்ட சில விஷயங்களை சொல்லணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரெண்டோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த சமயம் ஹீரோவும் அதை ஆன் பண்ணிடுறாரு. இது உண்மையிலேயே டைம் மிஷின் தான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா கொரோனா டைம்ல இறந்து போனார்ல, நம்ம அப்பா காலத்துக்கு போய் அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டைமர்லாம் செட் பண்றாரு. அப்பதான் ஃப்ரெண்டும் ஈரனும் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு ஈரன் ஞாபகம் வருது. ஈரன் ஸ்ரீனுவா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல மீட் பண்ண, அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் ஆனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த மீட்டிங்கே நம்ம தடுத்துட்டா ஈரன் நமக்கு தானே கிடைப்பான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அந்த டேட்டுக்கு போகணும்னு முடிவு பண்றாரு. இப்ப டேட்டை இந்த இடத்துல மாத்தி வச்சிடுறாரு. அப்பா இறந்து போனது 2020 இருக்கும். ஆனா இப்ப ஹீரோ 2019க்கு போலான்னு நினைக்கிறாரு. ஒரே கல்லுல 2 ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப செட் பண்ணிடுறாரு. அந்த மிஷினை ஆனும் பண்ணிடுறாரு. அந்த மிஷினும் வேலை செய்து அதுக்குள்ள இருக்க ஒரு எனர்ஜிலாம் ஹீரோ உடம்புல பாஸ் ஆகுது.
ஹீரோக்கு ஏதோ நடந்த மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோ அதே இடத்துல தான் இருக்காரு போல. ஏன்னா இன்னும் ஃப்ரெண்ட் அடிக்கிற காலிங் பெல்லோட சத்தம் நிக்கவே மாட்டேங்குது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த மிஷின் வேலை செய்யல போலன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. சரி கதவை திறப்போன்ற மாதிரி வேகமா வாசலுக்கு வந்து கதவை திறக்கிறாரு. திறந்தவர் செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அங்க இருக்கிறது இவரோட ஃப்ரெண்டு ஈரின் கிடையாது, இவரோட அப்பா தான் இருக்காரு. 5 வருஷம் இவர் உண்மையிலேயே டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்காருன்னு தெரிய வருது. அப்பான்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிச்சிருந்தாரு. என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி கட்டி பிடிக்கிற வீடுன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. இரு உனக்கு டிஃபன் ரெடி பண்ணி தரேன்ற மாதிரி டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்பா கூட இவர் க்ளோஸா விளையாண்டாரு பாத்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. கொஞ்ச நேரம் அப்பா கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவும் வேலைக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி கிளம்ப போறாரு. அப்ப ஹீரோ இருக்காருல, அப்பா கொரோனான்ற மாதிரி ஒரு வைரஸ் வரப்போதான், நீங்க எப்பவுமே மாஸ்க போட்டுக்கோங்க, சேஃபா இருங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்னடா புது வைரஸோட பேரெல்லாம் சொல்ற, அப்படிலாம் ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பாக்கு அதோட வீரியம் புரியாதுல, அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டு போறாரு. இப்ப ஹீரோவும் ஈரினை பாக்குறதுக்காக வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. ஈரனுக்கு ஒரு டெலிவரி வந்திருக்கு, அந்த டெலிவரியை என்கிட்ட தாங்கன்ற மாதிரி ஹீரோ வாங்க பாக்குறாரு. அந்த நபர் அப்படிலாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவரும் காசு கொடுத்து அந்த நபரை கரெக்ட் பண்ணிடுறாரு. வேற எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்கன்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. ஈரன் ஒரு கம்பெனில வேலை பாக்குறாங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அந்த கம்பெனிக்கு வேலை கொடுக்குற மாதிரி நம்ம போலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த கம்பெனி பாஸ் கிட்ட உட்காந்து பேசுறாரு. இது 5 கோடி ரூபாய் டீலு, எனக்கு ஒருத்தங்க தான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா அவங்க ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு, சாந்தி கிட்ட கொஞ்சம் பேச முடியுமான்னு கேக்குறாரு. சாந்தி லீவ்ல இருக்காங்க, வேற யாரையாவது வச்சு பண்ணலாமான்ற மாதிரி பாஸ் கேக்குறாரு. சாந்தி தான் எனக்கு வேணும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. சரி சார் கால் பண்றேன்ற மாதிரி இவரும் சாந்திக்கு கால் பண்ணி பேசுறாரு. அவங்க வேலையா இருக்காங்க போல, நாளைக்கு வரதா சொல்றாங்க. சார் நாளைக்கு வரதா சொல்றாங்கன்னு சொல்றாரு. சரி ஓகே நானும் நாளைக்கே வரேன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அங்க பார்த்தா ஒருத்தன் மயங்கின மாதிரி விழுந்திருக்கான், வலிப்பு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ தான் கையில சாவியெல்லாம் தராரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கவரு சட்டுன்னு அவனை இறக்கி விடுறாரு. நடிச்சது போதும், எதுக்காக நடிச்சேன்னு கேக்குறாரு. இந்த பையனோட அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட லீவ் எடுத்திருப்பான், இதுக்கப்புறம் லீவ் எடுக்க முடியாதுல்ல, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணிருப்பான். சார் சொல்லிடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றான். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், ஆனா அம்மா விஷயத்துல ரிஸ்க் எடுக்காத, வேலை போனா கூட திரும்பி கிடைச்சிரும், ஆனா அம்மா கிடைக்க மாட்டாங்க, அதனால அம்மாவை போய் பாருன்ற மாதிரிலாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நாளைக்கு அவளை மீட் பண்ண போறோன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சந்தோஷமா சொல்லிட்டாரு. திரும்பி பாஸ் கிட்ட இருந்து போன் கால் வருது. சார் அந்த சாந்தி வேலையை விட்டே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது வேலையை விட்டே போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல அப்செட் ஆயிடுறாரு. ஈரன் நாளைக்கு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. அந்த ஏர்போர்ட்ல வச்சுதான் ஸ்ரீனுவை மீட் பண்றாங்க. அந்த மீட்டிங்கை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப புதுசா பழகின ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐடியாவை சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சாமியார் வேஷத்துல அந்த ஏரியாக்கு வந்துடுறாரு. இவங்க 2 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு டிராமா பிளான் பண்ணிருக்காங்க போல, அதை செயல்படுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோ ஏடகடமா வந்து ஒரு பையன் மேல இடிக்கிற மாதிரி வருது. இவர் தான் அந்த சின்ன பையனை காப்பாத்துறாரு. இப்ப மக்கள் எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி ஃப்ரெண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஏரியாக்கு நிறைய கெட்டது வரப்போகுது, ஒரு பூஜை மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன பூஜை பண்ணணும், அதை நீங்க தாராளமா பண்ணுங்கன்ற மாதிரி இந்த ஏரியா மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு தான் அந்த பூஜையை பண்ணணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஈரன் நாளைக்கு காலையில தான் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால தான் இந்த பூஜை டிராமாலாம் பண்றாரு. ஈரன் நிம்மதியா தூங்க முடியல, காலையில ஃபிளைட்டுக்கு வேற போனோம், ஏன் இப்படி பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈரோட ஃப்ரெண்டு எல்லார் வீட்டுக்கும் தீர்த்தத்தை தெளிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி ஈரன் வீட்டுக்கும் தெளிக்கிறதுக்காக வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா மயக்க மருந்த லைட்டா தெளிச்சிடுறாரு. அவங்க லேட்டா எந்திரிக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்றாரு. அவங்க ரொம்ப லேட்டா எந்திரிச்சிடுறாங்க, ஃபிளைட்டையும் மிஸ் பண்ணிடுறாங்க. நான் கண்டிப்பா போயே ஆகணும், வேற டிக்கெட் கிடைக்குமான்னு ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அதெல்லாம் கஷ்டம்ன்ற மாதிரி இவங்களோட ஃப்ரெண்டோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த இடத்துல நமக்கு வேலை இல்லைன்ற மாதிரி ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப டைம் டிராவல் பண்ணி திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா மிஷின்ல டைம் டிராவல் பண்ண முடியல, ஏதோ ஃபால்ட் ஏற்பட்டிருக்க போலன்ற மாதிரி இவரும் கடைக்கு கொண்டு வந்துடுறாரு. சரி பண்ண முடியுமான்ற மாதிரி ஒவ்வொரு கடையா இவர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. எல்லா இடத்துலயும் முடியாதுன்னு சொல்றாங்க. இவருமே கடுப்பா ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. அப்படி உட்காந்து இருக்கும் போதுதான் கதிரை பாக்குறாரு. கதிர் இருக்கான் பாத்தீங்களா, அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து கஞ்சா தான் வித்துட்டு இருக்கான். இதை பாக்குற இவருமே என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் கதிர் நிறைய கிரைம் பண்ண போறான். அந்த கிரைம்லாம் நடக்க விடாம தடுக்கணும்னா இப்பயே இவனை லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி லாக் பண்ணிடலான்ற மாதிரி கதிரை வந்து லாக் பண்ணிட்டாரு. கதிருக்கு யாரு என்னன்னு தெரியல, என்ன விடுன்ற மாதிரிலாம் தப்பிச்சு ஓடுறான். ஆனா ஹீரோ இருக்கார்ல, துரத்திட்டு வந்து கதிரை ஒரு இடத்துல புடிச்சிடுறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துடுறாரு. இப்ப இந்த தப்பு பண்றவங்க தான் ஃபியூச்சர்ல பெரிய பெரிய தப்பு பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடாதீங்கன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் நான் பாத்துக்கிறேன் போ தம்பின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. இப்பதான் இவர் கடைக்கிட்ட வராரு. பார்த்தா அந்த பேக் காணாம போயிருக்கு, யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியலையேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சாந்தி ஸ்ரீனுன்னு யாராவது டிக்கெட் புக் பண்ணா சொல்லுன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருப்பாரு. மச்சான் ஈவினிங் ஃபிளைட் புக் பண்ணிருக்காங்கன்னு
ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. இது ஈவினிங் ஃபிளைட் புக் பண்ணிருக்காங்களான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிடுறாரு. அச்சச்சோ எப்படியாவது தடுக்கணுமேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப டைம் 2 தான் இருக்கும். ஈரின் இன்னும் போயிருக்க வாய்ப்பு இல்ல, வீட்டுல வச்சு லாக் பண்ணிடலாம் நினைக்கிறாரு. ஆனா வீட்டுல பூட்டு போட்டிருக்கு, அதுக்குள்ள ஈரின் கிளம்பிட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவர் உட்காந்து இருக்க இடத்துல சில ரவுடி பசங்க இருக்காங்கல்ல, பொண்ணுங்க கிட்ட தப்பாலாம் நடந்துட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்ப அந்த ரவுடி பசங்க பக்கத்துல வந்து சண்டை போடுறாரு. அவனுங்கள நிறுத்துங்க நிறுத்துங்க, நாங்க நடிக்க தான் செய்யறோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது நடிக்கிறீங்களான்னு கேக்குறாரு. அப்பதான் ஷோ எடுத்துட்டு இருக்கிறத பத்தி சொல்லிட்டாங்க. இப்படிதான் பிராங்க் ஷோவை எடுப்பீங்களான்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. ஆக்சுவலா இவர் சண்டை போடும் போது ஃப்ரெண்டையும் தெரியாம அடிச்சிருப்பாரு. ஸ்கூல் ஃப்ரெண்டு பேசுறதுக்காக பக்கத்துல வந்திருப்பாரு. இவர் தெரியாதனமா அவர் அடிச்சிருப்பாரு. அதுதான் திலீப். அவங்கள அடிச்சிட்டு இருக்கும் போது குறுக்க வந்துட்டடா, வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் திலீப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, ரோட கிராஸ் பண்றதுக்காக வராங்க. நடுவுல ஒரு வண்டி வேகமா வந்துட்டு இருக்கு. இவர் அந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நல்ல வேலையா அந்த பொண்ணுக்கு அடிப்படாம காப்பாத்திடுறாரு. அந்த பொண்ணு முகத்தை மூடி இருப்பாங்க, இப்பதான் ஓபன் ஆகுது. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. வேற யாரும் இல்ல, அது ஈரினா தான் இருப்பாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, என் உயிரியே காப்பாத்திருக்கீங்க, எனக்கு 2வது லைஃப் தந்திருக்கீங்க, உங்களை நான் மறக்க மாட்டேன், ஐ லவ் யூன்னு சொல்றாங்க. இதை கேட்டு இவர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப சிரிச்சுக்கிட்டே பின்னாடி நடந்து போறாரு. அப்போ ஒரு வண்டி வேகமா வந்து இவர் மேல இடிச்சிருது. இது வேற எந்த வண்டியும் கிடையாது, ராகவன் ஒரு டாக்ஸில வந்தார்ல, அந்த டாக்ஸி தான் இடிச்சிருக்கும். அந்த டாக்ஸி பெரிய ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி ஸ்டார்டிங் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா உண்மையில ஹீரோவா அதை அடிச்சு தூக்கி இருக்கு போல. இப்ப ஈரின் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோவா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. ஈரினும் நான்சியும் சேர்ந்த மாதிரி ஹீரோவா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. ஆக்சுவலா ஈரின் இருக்காங்கல்ல, நான்சிக்காக அந்த ஷோல நடிச்சிருப்பாங்க. நான்சி என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு தான் உன வட்டியா பார்த்த, அதுக்குள்ள எப்படி ப்ரொபோஸ் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்ற மாதிரி ஈரினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் சில விஷயங்களை ரிவீல் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, அதனால தான் இவங்க லீவ் கேட்டிருப்பாங்க. ஃப்ரெண்டு கிட்ட காசை வாங்குறதுக்காக இவங்க திரும்பி ஆபீஸ்க்கு வந்திருப்பாங்க. ஃப்ரெண்ட் என்னடானா ஒரு நபரை பயங்கரமா சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. யாரடி சைட் அடிக்கிற அப்படின்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. பார்த்தா வேற யாரும் கிடையாது, ஈரோ கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ் பேசினாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாஸுமே லீவை கேன்சல் பண்ணிட்டு இப்ப வர முடியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், நான் வெளியே இருக்கன்ற மாதிரி இவங்களும் போய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில வேணா வரன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பாஸும் கண்டிப்பா நாளைக்கு காலையில வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க லிப்ட்ல கீழே போலாம் நினைக்கும் போதுதான் ஹீரோ இருக்கார்ல, அந்த நபரை தூக்கிட்டு வராரு. எதுக்காக நடிச்சன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அம்மாவோட பிரச்சனையை பத்திலாம் அவன் சொல்லியிருப்பான். இதெல்லாம் இவங்க கேட்டிருப்பாங்க. நமக்கும் அம்மா விட வேலை ஒன்றும் முக்கியம் இல்லைன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பாஸ்க்கு கால் பண்ணி நாளைக்கா நான் வரமாட்டேன், நான் வேலையை விடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அம்மாவை போய் காப்பாத்துறது தான் மொதல் பிரியாரிட்டி அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. ஹீரோ ஒரு சின்ன பையனை ஆட்டோல இருந்து காப்பாத்தினார்ல, அதையே இவங்க கவனிச்சிருப்பாங்க. இன்னும் ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஈரனுக்கு நான்சி பழக்கமானவங்க கிடையாது, ஈரின் ஃப்ரெண்டுக்கு தான் பழக்கமானவங்க. நான்சிக்காக ஒரே ஒரு ஷோல மட்டும் நடிக்கணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஈரின்மே இந்த இடத்துல ஏத்திருப்பாங்க. ரவுடிங்க கெலாட்டா பண்ற மாதிரி நடிச்சாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணாதான் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா சண்டைலாம் போட்டிருப்பாரு. இல்ல ஹீரோவை இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால தான் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. ஹீரோ உயிரையும் காப்பாத்திருப்பாரு. இவ்வளவு நடந்துச்சுல, அதனால தான் இவங்க ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா, அம்மாவை பாக்குறதுக்காக ஈரின் இப்ப கிளம்பணும், நான் கிளம்பியே ஆகணும், நீங்க ஹீரோவை மட்டும் கூட இருந்து பாத்துக்கோங்க, எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இங்க இருக்க நான்சியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. ஆனா நான்சி சேனல்ல ஒர்க் பண்றவர் இருக்கார்ல, இது பெரிய பிரச்சனையாகும் போல, நம்ம சைலண்டா கிளம்பிடலாம்னு சொல்லிட்டாரு. நான்சி உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. புரிஞ்சுக்கோ நான்சி, கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் மனசை மாத்தி கூட்டு போயிடுறாரு. ஹீரோவோட பேக் ஒருத்தன் திருடினான் பாத்தீங்களா, அவன் தெரியாதனமா ரமேஷ் மேல இடிச்சிடறான். அதாவது ஹீரோவோட அப்பா மேல இடிச்சிடறான். பேகை விட்டுட்டு ஓடிடுறான். இந்த பேக் எப்படி இவங்கிட்ட வந்தது, இது அந்த பெரியவர் தந்த பேக் ஆச்சு, நம்ம மேலதானே போட்டு வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. மேலேயே போட்டு வைப்போன்ற மாதிரி இவரும் மேல போட்டு வச்சிடுறாரு. இப்பதான் பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது ரமேஷ்க்கு தெரிய வருது. இப்ப ரமேஷும் டாக்டர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்க பையனோட உயிருக்கு இதுக்கப்புறம் ஆபத்து கிடையாது, இந்த ஆக்சிடென்ட்ல சில விஷயங்களை மட்டும் உங்க பையன் மறந்துருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்லிட்டாரு. ஈரின் ப்ரப்போஸ் பண்ணதா மறந்துருப்பாரு. அதே சமயம் ஃப்ரெண்ட் அடிச்சாரு பாத்தீங்களா, அதை மறந்துருப்பாரு. கதிர் கூட பிரச்சனை பண்ணதா மறந்துருப்பாரு. ஈரின்மே சோகமா ஏர்போர்ட்ல உட்காந்து இருக்காங்க. எதர்ச்சியா அந்த வழியா ஸ்ரீனு வராரு. நம்ம 2 பேர் சேர்ந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கான்ற மாதிரி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் ஞாபகம் இருக்கிறதா சொல்றாங்க. இவங்க சோகமா இருக்கிறது ஸ்ரீனுக்கு தெரியுது. என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இவங்களுமே நடந்த எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாங்க. கவலைப்படாத, முதல்ல அம்மாவை போய் பாரு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றாரு. அம்மா நார்மல் நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஈரன் இருக்காங்கல்ல, நான்சிக்கு கால் பண்றாங்க. ஈரோ இப்ப ஓகே தானேன்னு கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் அந்த இடத்துல இருந்திருக்கணும், ஆனா இல்லாம கிளம்பிட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. ஏங்க, உங்களை நம்பி தானே விட்டு வந்தேன், ஏங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இப்ப ஹீரோ அங்க இருக்காரான்னு பார்த்தா ஹீரோ அங்க இல்ல. அப்ப வேற ஊருக்கு கூட்டு போயிட்டாருன்னு தெரிய வருது. ஸ்ரீனு ஹெல்ப் பண்றதா சொன்னார்ல, இவங்களுமே ஸ்ரீனு கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. கவலைப்படாத, அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீனு சொல்றாரு. ரெண்டு பேருமே வருஷ கணக்குல அவரை தேடிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒவ்வொரு வருஷமா ஓடிட்டு இருக்கு. கடைசியில ஸ்ரீனு இருக்கார்ல, அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா, நடந்த எல்லா விஷயமும் அவனுக்கு மறந்து போயிருக்கு. இப்ப நீ எதிர போய் நின்னா நீ யாருன்னு தான் அவன் கேட்பான். எப்படியாவது சாமர்த்தியமா அவன் கிட்ட திரும்பி க்ளோஸ் ஆயிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவோட கம்பெனில அப்ளை பண்ணிருப்பாங்க. வேலையும் கிடைச்சிருக்கும். இவங்க வீடெல்லாம் புக் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க. ஆனா ஹவுஸ் ஓனர் இருக்கார்ல, நாளைக்கு தான் இந்த இடத்துக்கு வர முடியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹீரோவை லிப்ட்ல வச்சு பாத்துடுறாங்க. ஹீரோக்கு இவங்க யாருன்னு தெரியல, புதுசா சைட் அடிக்கிற மாதிரி சைட் அடிக்கிறாரு. இவங்களுக்கு ஹீரோ யாருன்னு தெரியும், இருந்தாலும் சாதாரணமா இவர்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ இவங்களையே பார்த்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, இவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷம் தான் பட்டிருப்பாங்க, வெளியே தான் சாதாரணமா ஃபேஸ வச்சிருப்பாங்க. ஹீரோ போலன்னு தெரிஞ்சதா இவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. ஹீரோ கிட்ட வேணும்ட்டே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க க்ளோஸ்லாம் ஆயிருப்பாங்க. ஸ்ரீனுவை பத்தி சொல்லும் போது இவர் பொசசிவ் ஆனார்ல, அதெல்லாம் இவங்க கவனிச்சு உள்ளுக்குள்ள சிரிச்சிருப்பாங்க. ஹீரோ கிட்ட ஒரு இடத்துல வச்சு ப்ரொபோஸ் பண்ணிடணும்னு யோசிச்சிருப்பாங்க. அதனால தான் பர்த்டேவை இவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஸ்ரீனுவா இருந்தா நல்லா இருக்கும்ல, அதனால தான் ஸ்ரீனுவா அந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. இத பாக்குற ஹீரோ தப்பா புரிஞ்சிருப்பாரு. அதனால தான் இந்த குழப்பம்லாம் ஏற்பட்டிருக்கும். ஹீரோ இன்னைக்கு வராமையே போயிட்டார்ல, அதனால தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க. நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன், அதை அவன் புரிஞ்சுக்கல போல, நம்ம நேர்ல போய் பேசலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஃப்ரெண்டும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. அதனால தான் ரெண்டு பேருமே ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க. காலிங் பெல்ல அடிச்சிருப்பாங்க. இந்த சமயம் தான் ஹீரோ டைம் டிராவல் பண்ணலான்னு முடிவு பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இந்த விஷயம் லூப் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. என்ன பாதியிலேயே முடிச்சிட்டாங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். இந்த கதையை கம்ப்ளீட் பண்ண முடியாது, ஏன்னா இது லூப் மாதிரி தொடர்ச்சியா நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை ஹீரோ டைம் டிராவல் பண்ணாம கதவை திறக்கலாம்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், கதவுக்கு வெளியே இவங்க இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா இவர் பாஸ்ட்ல சில சேஞ்ச் எல்லாம் பண்ணாதான் பிரசன்ட்ல ஹீரோயின் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இவர் பாஸ்ட்ல சேஞ்ச் பண்ணவே போலனா கதவுக்கு வெளியே இவங்க இருக்க மாட்டாங்க. சோ லூப் மாதிரி தான் நடக்கணும், லூப்பை விட்டு வெளியே வரவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.